ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம எலும்பும் பச்சை மொச்சையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் சின்ன வெங்காயம் நல்லா 1-2 அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்கிறனால இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு கை சின்ன வெங்காயம் வேணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வரணும். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வாசனைக்காண்டி ஒரு 10 இலை புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வணங்குறதுக்கு அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். குழம்பு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மைய வணங்கணும். முழுசாக இல்லாமல் நல்லா வணங்கணும். பாருங்கள், தக்காளி முக்காப்பாக தான் வணங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மைய வணங்கணும். பாருங்கள், நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அதோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன குழம்பு மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மட்டன் மசாலா வேணும் அப்படின்னா மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் அன்றைக்கி ஆட் பண்ணலை. இது பச்சை வாசனை போகிற வரை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா கிளறினதுக்கப்புறம் இதோட முழுசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ அதில் உள்ள பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். மசாலாவோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. அதோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எலும்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 எலும்பு தான் ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு 2 உருளைக்கிழங்கும், ஒரு கை பச்சை மொச்சையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை மொச்சையும் இந்த எலும்பும் சேர்க்குறப்ப இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு தடவை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை அந்த மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் உங்களுக்கு உப்பு, உரப்பு எல்லாம் இதில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3 நிமிஷம் ஒரு 3 விசில் விடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கேஸ் ரிலீஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் வைக்கிறனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்க மொச்சையும் வெந்துருச்சு, எலும்பும் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு காமுடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எலும்பு குழம்பு.
நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி பச்சை மொச்சை எலும்பு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.